ஒரு நாள் ஆசிரியர் ஒருவர் உருளைக்கிழங்குகள் நிறைந்த பைகளுடன் வகுப்பறைக்குள் நுழைகின்றார். தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொல்கின்றார், இன்று நான் உங்களுக்கு ஒரு பணி கொடுக்கவிருக்கின்றேன். எல்லோரும் நீங்கள் வெறுப்பவர்களினுடைய பெயர்களை பட்டியலிடுங்கள் அப்படின்றாரு. உடனே எல்லா மாணவர்களும் மிகவும் வேகமாக பேப்பரை எடுத்து தாங்கள் வெறுக்கக்கூடியவர்களினுடைய பெயர்களை பட்டியலிட ஆரம்பிக்கின்றனர். ஒருத்தர் 3 பேரோட பெயர் எழுதுறாங்க, ஒருத்தர் 5 பேரோட பெயர் எழுதுறாங்க, ஒருவர் 15 பெயர்களினுடைய பெயர்களை எழுதுகின்றனர். இப்ப எல்லா மாணவர்களும் எழுதி முடித்து விட்டனர். ஆசிரியர் மாணவர்களை பார்த்து சொல்கின்றார், எத்தனை பேரினுடைய பெயர்களை எழுதியிருக்கின்றீர்களோ அத்தனை உருளைக்கிழங்குகளை நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிழங்கிலும் நீங்கள் வெறுப்பவர்கள் ஒவ்வொருவரினுடைய பெயர்களையும் எழுதுங்கள் அப்படின்னு சொல்றார். உடனே ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுக்கு எத்தனை கிழங்குகள் தேவையோ அத்தனை கிழங்குகளை எடுத்து ஒவ்வொரு கிழங்கிலும் தாங்கள் வெறுக்கக்கூடிய ஒவ்வொருவரினுடைய பெயர்களையும் எழுதுகின்றார்கள். இப்போ ஆசிரியர் ஒரு நிபந்தனை விதிக்கின்றார், இந்த கிழங்குகளை எல்லாம் எடுத்து உங்களுடைய பைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வீட்டிற்கு செல்கின்ற பொழுதும், வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற பொழுதும், வகுப்பறையில் இருக்கின்ற பொழுதும் எந்த காரணம் கொண்டும் பைகளில் இருக்கக்கூடிய கிழங்குகளை வெளியே எடுக்கக்கூடாது. மீறி நீங்கள் அதை எடுப்பீர்களே ஆயின் என்னுடைய பாடத்தில் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மாணவர்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பைகளில் தாங்கள் எத்தனை கிழங்குகளில் பெயர்களை எழுதியிருக்கின்றார்களோ அத்தனை கிழங்குகளை வைத்துக் கொள்கின்றார்கள். தொடக்கத்தில் அவர்களுக்கு அந்த கிழங்குகள் சுமையாக தெரியவில்லை. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு அந்த கிழங்குகள் அழுக ஆரம்பிக்கின்றது. அதில் பூஞ்சை படர ஆரம்பிக்கின்றது. அதிலிருந்து ஒரு துர்நாற்றமானது வீச ஆரம்பிக்கின்றது. வீட்டிலும் சரி, வகுப்பறையிலும் சரி, இது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது. 7வது நாள் ஆசிரியர் வகுப்பறைக்கு வருகின்றார். இப்பொழுது தன்னுடைய மாணவர்களிடம் சொல்றாரு, உங்களுடைய பைகளில் இருக்கக்கூடிய அந்த கிழங்குகளை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி விடுங்கள்ன்றாரு. மிகவும் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டே அத்தனை மாணவர்களும் அந்த கிழங்குகளை எடுத்து அப்புறப்படுத்துகின்றார்கள். இப்பொழுது ஆசிரியர் கேட்கின்றார், இத்தனை நாட்கள் இந்த கிழங்குகள் உங்களுடைய பைகளில் இருந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாணவர்கள் சொல்றாங்க, மிகவும் கடினமாக இருந்தது. அது எங்கள் பையையும் எங்களுடைய பையில் இருந்த பொருள்களையும் கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆசிரியர் பதிலளிக்கின்றார், இதே மாதிரிதான் நீங்கள் ஒருவரை வெறுக்கின்ற பொழுதும், பிறர் மீது பகைமை பாராட்டுகின்ற பொழுதும் உங்களுடைய மனங்களும் காயப்படும். உங்களுடைய உறவினர்கள் எவ்வளவோ தவறுகள் செய்யலாம், இருந்தாலும் மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மதங்களுமே அன்பையும் மன்னிப்பையும் கருணையையும் தான் போதிக்கின்றது. எனவே மன்னிக்க கற்றுக்கொள்வீர்களே ஆயின் உங்களுடைய வாழ்க்கையும் வளமுடையதாக அமையும் என்று சொல்லி முடிக்கின்றார் ஆசிரியர்.